அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/3/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:27 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கூட உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? அந்த பிரச்சனைகளை தாண்டி வர முடியாமல் தவிக்கிறீங்களா? எப்படி தான் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீருமோ தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்துலேயும் பயத்துலேயும் இருக்கீங்களா? எளிமையான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பரிகார பலன்களாகட்டும் அல்லது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன மாதிரியாக செய்யணும், அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கலாம், இது எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரும்பத்தக்கதாகவே இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். இன்று பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீர்கள். இது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகப்படியான பணவரவும் ஊக்கத்தொகையும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அன்பை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வலுவான வாய்ப்பு காணப்படுகிறது. வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மன ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு வெளியிடத்திலிருந்து ஊக்கம் கிடைக்காது. உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு என்று வரும்போது நீங்கள் அதனை லேசாக கையாள வேண்டும். அன்பும் புரிந்துணர்வும் காணப்பட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். தேவையானவை மற்றும் தேவையற்றவை எது என்று அறிந்து சாதுரியமாக செயல்படுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விரைவில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதன் வேகத்தை குறைப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. என்றாலும் வருத்தப்படுவதை குறித்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான விஷயங்களையும் நேரத்தையும் திறமையும் பயன்படுத்துங்கள். பணியை பொறுத்தவரை இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுங்கள். இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. அன்றாட பணிகளோடு வேறு பணிகளை மாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்ச்சிகளை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும். இதனால் உறவு பிணைப்பு பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை காணப்படாது. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முடிந்தவரை பதட்டம் இன்றி இருக்க முயற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி கால்வலியை குறைக்க உதவலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெற நாளாக சாதகமான நாளாக அமையும். மிகவும் அற்புதமான நாளாக அமையும். முடிவெடுக்கக்கூடிய திறமையில் முன்னேற்றம் காணப்படும். பணியை பொறுத்தவரை சிறப்பான நிலையில் காணப்படுவீர்கள். மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய கருத்துக்களை துணையோடு இனிமையான முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள். உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். சேமிப்பு நிலை உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மொத்தத்தில் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று பொறுமை மிகவும் அவசியம். பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பரபரப்பு காணப்படலாம். திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணியாற்றினால் எல்லா பணிகளையும் எளிதாக செயல்படுத்த முடியும்.
குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமான அன்பை பகிர்ந்து கொள்வது, அதுவும் கஷ்ட நேரங்களில் பரிமாறிக்கொள்வது உறவில் மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சில கடன்கள் மூலமாக உங்களுடைய அடிப்படை தேவைகளை எளிதாக சமாளிக்கலாம். உங்களிடம் அதிக பணம் இல்லாவிட்டாலும் பணத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலத்தை சீர்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டல் மற்றும் அடிக்கடி கோவிலுக்கு செல்வது மனதுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது. அப்போதுதான் அவை கட்டுப்பாட்டில் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உறவு சம்பந்தமான விருப்பு வெறுப்புகளை பற்றி துணையிடத்தில் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பணத்தை கையில் கொண்டு செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்தை பராமரிக்க இன்று பணம் செலவு செய்ய நேரிடலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அதிகப்படியாக செயலாற்றினால் வெற்றி காண நேரிடலாம். உங்களுடைய நகை மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும். நீங்கள் சாதாரணமாக செய்வதை விட இன்று கூடுதலாக செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். அன்பும் அரவணைப்பும் உங்கள் இருவருக்குமான உறவை வளர்க்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பது, அதுவும் இன்று சேமிப்பது மிகவும் கடினமானதாக இருக்கலாம். இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாளை அமைதியாக கடக்க முடியும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான சாதகமான நாளாக அமைகிறது. இன்று நல்ல பலன்களை காண முடியும். இன்றைய நாளை முறையாக திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை நீங்கள் எந்த பணி செய்தாலும் அதில் இன்று வெற்றி காண்பீர்கள். பணியை கண்டு மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இன்று பேசி மகிழ்ச்சி அடைவீர்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படும். அதனை உங்களுடைய நலனுக்கு பயன்படுத்துவீர்கள். பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான போக்கின் காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. உங்கள் அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். இன்று அனைத்தும் சிறப்பானதாக நடக்கும். பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். கடின உழைப்பு மற்றும் திறமை வெளிச்சத்திற்கு வரும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள வேண்டிய நேரமாக அமைகிறது. இதில் நீங்கள் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த பணம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணம் மற்றும் திட்டமிடல் மூலமாக இன்று பதட்டம் இன்றி காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திட்டமிட்டு வேலை செய்தால் பலன் கிடைக்கும். உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை காரணமாக இதில் பணிகளை எளிதாக கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும்போது புரிந்து கொண்டு பொறுமையாக பேசுவது நல்லது. வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் இருக்கலாம். இதனால் சிறப்பாக திட்டமிடாமல் பணம் குறைவாக செலவு செய்வது மிகவும் நல்லது. சிறப்பாக திட்டமிடுவது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது சிறப்பு. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது. என்றாலும் அமைதியாக செயல்களை கையாண்டால் சரியாக செயலாற்றலாம். செயல்களை பொறுமையோடு கையாளுங்கள். பணியை பொறுத்தவரை இன்று முன்கூட்டியே திட்டமிடலும் அதன்படி நடந்து கொள்வதும் கடினமாக இருக்கலாம். பணிகளை சரியான விதத்தில் கையாண்டால் சுமைகள் குறையலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே மறக்க முடியாத நாளாக இந்த நாள் அமையலாம். இன்று வார்த்தைகளுடைய பரிமாற்றத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட அதிகமான பணம் செலவாகலாம். என்றாலும் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டால் நீங்கள் தேவை எது இல்லை என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். அதிர்ஷ்டம் உங்களுடைய பக்கம் இருக்கும். பணியை பொறுத்தவரை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சி பாராட்டை பெறலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி சிறியதாக இருந்தாலும் அதனை மகிழ்ச்சியோடு சிறந்த முறையில் செய்வீர்கள்.
குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் நேரம் ஒதுக்கி கலந்து பேசலாம். அதே சமயத்தில் அமைதியை கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.